ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. அவனியாபுரம் பாலமேடு 3 பெரிய ஊர்ல இப்பதான் பஸ் ரேஸ் வாங்கியிருக்கேன். 5 வருஷம் வந்திருக்கேன். முதல் பஸ் ரேஸ் ரொம்ப சந்தோஷம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கேன். முக்கியமான கோரிக்கை நம்ம நண்பர் இறந்துட்டாரு. இன்னைக்கு நம்ம நண்பர் இறந்துட்டாரு. நம்ம அண்ணன் தான் வேணும். அவங்க குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்சூரன்ஸ் அது ஒரு இதுன்னு காயம்படுறது மட்டும் இன்சூரன்ஸ் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்களுக்கு காயம்பட்டு கஷ்டப்படுறவங்க பிடிக்கிறாங்க. காயப்படுறவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் கொஞ்சம் உதவி பண்ணாங்கன்னா அவங்க காயத்தை அவங்களே சரி பண்ணிக்கிறாங்க. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். பிரைவேட் ஆர்டிஓ ஆஃபீஸ் வேலை பார்க்குறேன். 5 வருஷம் முடிச்சுட்டு செகண்ட் டைம். ஆனால் பெரிய ஊரில் தானே ஃபர்ஸ்ட் டைம். இது நிலையூரில் ஆர்டிஓ ஆஃபீஸ் பிரைவேட் ஆர்டிஓ ஆஃபீஸ் பார்க்குறேன். ஐஏஎஸ் கம்பெனியில் நாங்கள் வடமாடு சொல்லிட்டு விளாட்றோம்னே. எங்கள் டீம் பேர் யூகேஎஸ் பேட்டன்ஸ் இப்போலாம் 5 வருஷம் விளாண்டுட்டு இருக்கோம். அது எங்களுக்கு பெரிய பயிற்சி தானே. தினம் காலையில் 1 மாதம் முன்னாடி 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிப்போம். எக்ஸசைஸ் பண்ணுறது தானே பெரிய இது. இல்லைண்ணே, நிறையா மாடு முடிவு கோரிக்கை வச்சுட்டாங்க. யாருக்குமே இன்னும் நடக்கல. நான் சொல்லி வச்சுட்டு தானே படிச்சு டிகிரி படித்தவங்களுக்கு ஒரு கிளர்க்கு வேலையோ ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை அரசாங்கத்தில் ஒரு சின்ன வேலை கிடைச்சா கூட போதும். படித்தவங்க டிகிரி முடித்தவங்களுக்கு நான் வந்து தான் இந்த வேலை கொடுத்தாலே போதும். கஷ்டப்படுறவங்க தானே வராங்க. கவர்மெண்ட் வேலை தானே. டிகிரி முடிச்சவங்க நீங்க மத்த ஆளுக்கு தர வேணாம்னே. டிகிரி முடிச்சு வருவாங்க அவங்களுக்கு கொடுத்தா நீங்க படிக்காதவங்க கொடுத்தா கூட கொஞ்சம் குறைபாடு தான். ஆனா படிச்சு டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து அரசாங்கம் வேலை கொடுத்தா நல்லது. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன்.